இவர்கள் பேசினது சரி தவறு என்பதை கொஞ்சம் ஓரம் வைப்போம். முதல்ல கருணாநிதி பேசாத பேச்சா சொல்லுங்க. கருணாநிதி TS அனந்தநாயகி என்ற ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ 3 தடவை அவங்க வந்து செலக்ட் பண்ணி வந்தாங்க. இவர் முதல் முறையாக 67 உள்ள வராரு. வரும்பொழுது அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பும் போது இவர் என்ன சொல்றாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் உள்ளே இருக்கின்ற உண்மை தெரியும்னு சொல்லி பேசினாரு. அப்போ இவர் ரொம்ப உத்தமரோ? இவங்க அப்பா கனிமொழியுடைய அப்பா வந்து ரொம்ப உத்தமர். இப்ப இருக்கிற அப்பாவுடைய அப்பா அதற்கு அப்ப உத்தமரா? இவரெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நாடா என்றால் மேலே கட்டுவது, கோப்புக்கு பாவாடை என்று ஒரு எந்த ஊர்ல இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல, எந்த தமிழ்ல அது இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பாவாடை என்றால் வந்து கோப்புகள் வைக்கின்ற அந்த கட்டு, அதுக்கு மேலே கட்டி ஒரு நாடாவை கட்டி வைத்திருப்போம். நாடாவை வைத்தால் அந்த கோப்பை பார்த்தால் உண்மையை தெரியும் சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு அத அப்ப சபாநாயகர் இருந்து ஏத்துக்கிட்டாரு. உங்களுடைய கருத்து ஏற்கப்பட்டதுன்னு போட்டாரு. இவ்வளவு கேவலமானவங்க அதிமுக பேசலாமா? சரி, ஒரு லேடியை பத்தி பேசுங்க. அடுத்த லேடி நேருவின் மகளை வருக நல்லாட்சி தருகன்னு சொல்லி போய் வாசல்ல போய் நின்று வாவான்னு கூப்பிட்டீங்களே, அவங்களை நீங்க என்ன பேசுனீங்க? ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுடைய உடன்பிறப்புகள் போய் அவங்களை அடிச்சுட்டாங்களே, இந்திரா காந்தி அடிச்சுட்டாங்களே, எங்கள் உடன்பிறப்புகள் வந்து கொஞ்சம் வேகமானவர்கள், அவர்கள் அடித்தெல்லாம் இருக்க மாட்டேன், இல்ல அவங்க தலையில அடிபட்டு ரத்தம் வந்தது, அந்த ரத்தம் பெண்களுக்கே உரிய 3 நாட்கள் ரத்தமாக இருக்கும். இப்படி பேசின உங்க அப்பா உங்க கருணாநிதி கட்சியை வந்து நீங்க வந்து அதிமுகவை பத்தி பேசுறீங்க. எங்கேயாவது கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கிறதா? இவர்களுக்கு வந்து என்னன்னா தன் பண்ற ஒரு இது சொன்னதுக்கு அது இவங்களுக்கும் பொருந்தும். மேலே பார்த்து தன் குறைய மறந்து மேலே பார்த்து நிக்குது பதர். இதுங்கெல்லாம் பதர்கள். இவர்களுக்கு நல்லது கெட்டதே தெரியாது இவங்களுக்கு.